ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் சஷ்டி விரதத்தோட டே 1 vlog பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டே 2வோட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சூரசம்ஹாரத்துக்கு முதல் நாள் நடந்தது. அப்போது என்னென்னா அன்னை இப்போ ஆதிபராசக்திகிட்ட முருகர் வேல் வாங்குறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்னை பராசக்தியிட வேல் வாங்கி சிக்கலில் வேல் வாங்கிட்டு வர்ற காட்சிகள் தான் இது. அது இந்த பூங்கா முருகன் கோயிலில் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். தீபாராதனை காமிச்சுக்கிட்டு மண்டையிலே இருப்பவனம் அந்த ஆதிசக்தியின் வடிவமான முத்தாரம்மாள் வண்ணப்பட்டி திருப்புவன சோலையிலே அந்த அரக்கர்களை அடக்குவதற்கு பார்வதியாய் நீ அடைக்கலம் புகுந்து நிற்கும் என் மனப்புறத்து பத்திரகா சேதுபதி நாட்டிலே சிவகங்கை சீமையிலே அம்மா கரையிலே குரத்தி மகளான வளாகில் தாயமங்கல முத்துமாரியம் வண்ணப்பேட்டி நாலாவதா பிறந்த வளாகிய வனமா வனப்பேச்சி சின்ன பேச்சு பெரிய பேச்சு வீடு காத்த பேச்சு அன்னை கோலப்பட்டியை உள்ளிருந்து காக்கும் சீலக்காரியம் வண்ணப்பேட்டி பாலாத்து தண்ணியில் மிதந்து அந்த பணந்தோப்பு மேற்கில் குடியிருக்கும் தாயே இருக்கன குடி மாறிவோ வண்ண பேட்டி 6ஆவதா பிறந்தவளம்
ஐந்து தலை சர்ப்பம் அந்த தலை கிடைக்கையன் மூங்கிலன்னை காமாட்சியம் ஏழு பேரிலே ஏழாவதா பிறந்தவளம் மாமிங்கோ என்னும் அந்த கிரிமலை மேலே அந்த அழகர் மலை உச்சியில் விட்டிருந்து எங்கள் பாவமெல்லாம் தீர்க்கக்கூடிய மத்திய தங்கர பொன் ராக்கா ஆதிபராசக்தி ஓ வாசலுக்கு கேட்கலையா வாசலுக்கு கேட்கலையா மண்டியும் தொடக்கிறண்டி உன்னை மண்டியும் அழைக்கிறண்டி ஓ மகனுக்கு வேணும் பாட்டு பாட வச்சு பார்வுகளை வச்சவள ரப்பு கூட வண்டையும் மாறிவோம் படிக்குமா மண்டபத்தி எனக்கு போல மண்டலத்தில் யாரும் இல்ல மண்டலத்தில் யாரும் இல்ல ஆதிபராசக்தி அழக போல பூங்கா முருகன் வாசலில கந்த சஷ்டி விழாவா கதாநாயகன் முருகனுக்கு சக்தி வேலுதானம் தந்த சக்தி ஓமயமாதி பராசக்தி அழக போல அகிலத்திலே யாரும் இல்ல அழகிறனே அழகிறனே அப்புறம் அம்மானை அழைச்ச உடனே எல்லாருக்கும் சாமி வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்க்குறது தெரியும், உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் ஆடுறாங்கன்ட்டு.
வந்த ஆதிசக்தியின் வடிவமான முத்தாரம்மாள் வண்ணப்பட்டி சோலையிலே அந்த அரக்கர்களை அடக்குவதற்கு பார்வதியாய் வந்து நீ அடைக்கலம் புகுந்து நிற்கும் என் மனப்புறத்து பத்திரகா இது போல புது புது வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்.